ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ அதிரடி சோலோ லெவலிங் எபிசோட் 7 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி பாங்க, நம்ம இந்த எபிசோட்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ அந்த கோட்டு கில்டு பில்டிங் எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கி தள்ளிட்டு ஹீரோ ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து தங்கிட்டு இருக்கும்போது, டேய் அந்த கோட்டு பில்டிங் ஓனர் அந்த மகுஸ் மண்டை எங்கடா அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னா, அதுக்கு நம்ம ஹீரோ இந்த டெடி பேருக்குள்ளே தாண்டா இருக்கான் அவனோட ஆத்மா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கெத்தா சொல்லியிருப்பாரு. அதோட போன எபிசோட் முடிச்சிருக்கோம். வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் இங்கே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அந்த டெடிபரை பார்த்துட்டு, என்னது இந்த டெடிபருக்குள்ள தான் அந்த மங்குஸ் மண்டையன் கோட்டிகளோட ஓனரோட ஆத்மா இருக்கா, இருடா சொல்ற அப்படி சொல்லிட்டு சாக்காயிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அந்த காதை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு, பாத்தியா இவன் எப்படி இதுக்குள்ள இருக்கான்னு, இந்த சக்தி எனக்கு இந்த சிஸ்டம்லாம் கொடுத்துட்டா, இது ரொம்ப முக்கியம், சரி அதை விட இங்க பாரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு கத்தியை கொடுப்பாரு. அந்த கத்தியை வாங்கின நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, இது என்னதுடா அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, அதுக்கு நம்ம ஹீரோ, இந்த கத்தியை வச்சு தாண்டா அந்த டவருக்குள்ள வச்சு என்ன முதுகுல குத்தி என்ன அகல பாதாளத்துக்குள்ள தள்ளி விட்டானுங்க அப்படி சொல்லும் போது, அதை கேட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, ஓ அப்படியா, இதை பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கே, சாதாரண வெப்பன் மாதிரி இல்லையே அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ அந்த பொம்மையோட கழுத்தை பிடிச்சி திருக்கிட்டு, ஆமாண்டா இவங்க இப்படித்தான் பண்றானுங்க, என்னை கொல்லணுன்றதுக்காகவே முதல்ல குத்தணுன்றதுக்காகவே வித்தியாசமான ஒரு கத்தி வாங்கியிருக்காங்க, இந்த கத்தி எங்க இருந்து வாங்கினாங்கன்னு எனக்கு கொஞ்சம் தெரியும், நான் அந்த கடைக்கு போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து போகும்போது, இந்த பொம்மையை அப்படியே நம்ம ஹீரோட்ட கொடுத்து பாத்துக்கடா அப்படி சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுத்து நம்ம ஹீரோ அப்படியே வெளியே போயிடுவாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த கோட்டு கில்டு பில்டிங் அப்படியே ரெண்டா பொழஞ்சு பாத்தீங்களா, தரமட்டம் ஆயிடுச்சு அந்த பில்டிங். அந்த பில்டிங்கை பாக்குறதுக்கு ஆக்வா கில்டு இவங்க வந்து தண்ணி பவர் இருக்கிற இன்னொரு கில்டு, இந்த கில்டை சேர்ந்த அந்த ஆபீசர்ஸ் எல்லாருமே இந்த கோட்டு கில்டிங் பில்டெல்லாம் பார்த்துட்டு, ஐயோ அவன் எங்க போனான்னு தெரியலங்க அப்படி சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு பொண்ணு போன் காலில் யார்ட்ட சொல்லிட்டு இருப்பா. அந்த பக்கம் பார்த்தா அவர் பாத் டப்ல ஒரு பொண்ணு குளிச்சுட்டு இருப்பா. இவ தாங்க அந்த ஆக்வா கில்டை சேர்ந்த ஓனர். இவகிட்ட இந்த நீர் சக்தி பவர் இருக்குது. அவ அப்படியே குளிச்சுட்டு, அப்படியா அந்த மங்குஸ் மண்டை எங்க போனான்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு அவ குளிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கும்போது, அதை கேட்டு அந்த கேப்டன் பொண்ணு, அவன் ஒருவேளை லியோ உண்மையில இங்க வந்து அவனை ஏதாவது பண்ணிருப்பானோ அப்படி சொல்லிட்டு அந்த கேப்டன் சொன்னோன்னே, அதை கேட்டான அந்த ஆக்வா கில்டர் சேர்ந்த அந்த ஓனர் பொண்ணு, அவளோட பேரு சோஃபி, பின்னாடி இருக்க பொண்ணு மேல அந்த வாட்டர் பவர் யூஸ் பண்ண அவ தலையை சுத்தி வாட்டரா கவர் ஆயிட்டு இருக்கும். அதை கேட்டு அங்க கேப்டன், ஏங்க தெரியாம சொல்லிட்டேங்க அப்படி சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பா. அப்ப சட்டா அந்த கதை தோந்துட்டு ஒரு பொண்ணு, எங்க அந்த லியோவோட பொருள் அந்த ஸ்டோர்ல இருக்காங்க, அதை வாங்குறதுக்கு நிறைய பேர் போறாங்க அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு என்னது உடனே கிளம்புங்க அப்படி சொல்லிட்டு அவளும் அங்க இருந்து கிளம்புவான். அப்படியே கட்டினா இந்த பக்கம் லயன் ஜிம்னு ஒரு ஜிம் இருக்கும். அதுல ஒருத்தன் பயங்கரமா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பான். எவ்வளவு பெரிய வெயிட்ட தூக்குனா பாருங்க. இவன் தான் லயன் கில்ட சேர்ந்த ஓனர். இப்போ ஒரு புது கில்டு வந்துருச்சு. இந்த லயன் கில்டோட ஓனர் இவன் தான். இவனோட பேரு ஸ்டீவ். அப்படியே கட்டினா நம்ம ஹீரோ இந்த கத்தி எங்க செஞ்சாங்கன்னு தெரியும், அந்த கடைக்கு போறேன்னு சொல்லியிருப்பான் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வரான். கூட பார்த்தா அந்த செவ் முடிய வரான். இவன் இதுக்கு பின்னாடியே வரான் அப்படி சொல்லிட்டு பார்த்தா அந்த ட்வின் கில்ட சேர்ந்த கேப்டன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் அந்த ஜே கிட்ட சொல்லியிருப்பான், டேய் அவனை எப்படியாச்சும் நம்ம கில்ட சேர்த்துக்கணும், நீ அவன் கூட சேர்ந்து அப்படியே நம்ம கில்ட அவனை சேர்த்துக்க பாரு அப்படி சொல்லிட்டு அந்த மிஷனை கொடுத்தனால தான் இந்த செவ் முடி நம்ம ஹீரோ பின்னாடி சுத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஒரு கத்தியை கொடுத்து, இது உனக்காக தான் செஞ்சேன் வச்சுக்க அப்படி சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டு அங்க கடைக்கு முன்னாடி போய் நிப்பான் பாருங்க. கடை பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமா இருக்கும். அங்க பார்த்தா அப்படி இந்த பக்கம் கட் பண்ணா அந்த ஆக்வா கில்டோட ஓனர் சோஃபி இருக்கா பாத்தீங்களா, அவளும் அந்த கடைக்கு வந்திருப்பா. அந்த கடைக்கு நம்ம ஏற்கனவே நம்ம ஹீரோ உள்ள போயிருப்பான் இல்லையா, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்டு அந்த பொண்ணு செம கடுப்பாவா, நான் எவ்வளவு பெரிய ஆளு என்னையே வெயிட் பண்ணி சொல்றியா அப்படி சொல்லிட்டு அவளுக்கு மண்டைக்கு மேல கோவம் ஏறிட்டு இருக்கும். அவன் தடுத்து நின்னாலுமே நான் போவேன் சொல்லிட்டு சண்டை போட்டு இருப்பா. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த மந்திர பொருட்கள் உருவாக்கின அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க கடைக்காரன்ட்ட இந்த பொருளை கொடுத்தோன்னே, இந்த பொருள் லியோ உருவாக்கின பொருள் மாதிரி இருக்கே, அவரோட பொருள் பார்க்கறதுக்கே செம்மையா இருக்கும், அவர் எல்லாருமே ரொம்ப முரட்டுன்னு சொல்லுவாங்க, ஆனா அவர்கிட்ட இந்த மந்திர சக்தி உள்ள பொருட்களை உருவாக்குறதுக்கான தனி திறமையே இருக்குது, அதே மாதிரி இருக்குது, ஆனா நீ லியோ கிடையாது, நான் கொஞ்ச நேரத்தில் லியோன்னு நினைச்சிட்டேன், ஐயோ அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படி சொல்லிட்டு அவன் வெக்கப்பட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ அந்த சேவ் முடிய, டே நீ வெளியேறு நான் அவனை தனியாக பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்த்தாலே ஓங்கி குத்துணும் போல தோணுது, குத்திலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் அந்த மந்திர பொருளை பார்த்துட்டு இருப்பான் அந்த கடைக்காரன். அப்போ டக்குன்னு ஒரு நோட் புக் எடுத்து காட்டிட்டு, இது என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. உடனே நம்ம ஹீரோதை பார்த்துட்டு, இது நான் தொலைச்ச நோட் புக்கில் இது எப்படி இவங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அவன் ஓன்னு மனசுலேயே வச்சுட்டு அழுதுட்டு இருப்பான். இதுதான் லியோ யூஸ் பண்ண நோட் புக்கு, இதில் அவர் மந்திர பொருட்களை எப்படி உருவாக்குறன்னு எதிர்ப்பாரு, ஆனால் இது அவரை தவிர யாருக்குமே புரியாது, இதை நீ வேணா வச்சுக்கோ உனக்கு வேணா யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அதை அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட திருப்பி கொடுப்பானா. அதை வாங்கினோன்னே இந்த சொந்தக்காரங்களை சேர்ந்த புக்கு இவங்கிட்டே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கு நம்ம ஹீரோ கிட்ட இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லா புது புக்கு மாதிரி மாறிடும். அப்படியே நம்ம ஹீரோ அதை சிஸ்டத்துல இருக்க ஸ்டோர் ரூம்ல அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிருவான். அதை பார்த்து கிடக்கிறேன், டேய் இந்த அளவுக்கு உங்ககிட்ட பவர் கார்டா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கும்போது வெளியே கதை தட்ட சத்தம் கேட்கும். யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது வேற யாரும் இல்ல, அதுதான் ஆக்வா கில்ட சேர்ந்த அந்த சோஃபி. அவ அப்படியே வெளியே நின்று காத்துக்கிட்டு இருப்பாளா. அங்க பார்த்தா சேவ் முடிய கூல்ட்ரிங்க் குடிச்சிட்டு இவளெல்லாம் பார்த்துட்டு இருப்பா. ஓ இவளே வந்திருக்கானா, முக்கியமான ஏதோ வேலை இருக்குமோ அப்படி சொல்லிட்டு அந்த சேவ் முடி யோசிச்சுட்டு இருப்பானா. இவனால காத்திருக்க முடியாது அப்படி சொல்லிட்டு கதை திறக்க போக, அப்ப அங்க கதவு கிட்ட இருக்காங்க, ஏங்க ஏற்கனவே ஆள் உள்ள இருக்காங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படி சொன்னாலுமே என்னால வெயிட் பண்ண முடியாது போடாங்கிட்டு அப்படி சொல்லிட்டு அவ கதவை திறந்துட்டு உள்ள போவா. உள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பானா. அதை பார்த்துட்டு வாயை பொழந்துட்டு அந்த சோஃபி பொண்ணு, ஓ யாரு இவன் இவ்வளோ கார்ஜியஸா இருக்காடே அப்படி சொல்லிட்டு கண்ணெல்லாம் அவளுக்கு ரொம்ப செவந்து போயிடும். அப்படி கிட்ட போய் பேசலாம்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்க அந்த பாம்பு சக்தி இருக்கு பாத்தீங்களா, அதை அப்படி இவளை வந்து பயன்படுத்தும். அதை பார்த்து அவ உறைஞ்சு போயிடுவா. அப்படி முட்டி போட்டு உட்காந்துட்டு, என்னாச்சு என்னால கொஞ்சம் கூட அசைய முடியல,
பாம்பெல்லாம் என்னை சுற்றி போட்டு அப்படி கட்டி போட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு பயந்து போய் அங்கேருந்து ஓடி போயிடுவா. அதை பார்த்து நம்ம ஹீரோ இவளுக்கு என்னாச்சு ஏன் திடீர்னு வந்துட்டு ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு அப்போ சிஸ்டம் பாப்பாகி உங்ககிட்ட கடலோட சக்தி இருக்க ஒரு பொண்ணு கிட்ட வர பார்த்தா அதை தடுத்து நிப்பாட்டியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் பாப்பாகி சொல்லுவோம். அதை பார்த்து நம்ம ஹீரோ ஓ இவகிட்ட கடலோட பவர் இருக்கா யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு கடைக்காரன் இவதாங்க அந்த கில்டை சேர்ந்த பொண்ணு அந்த ஆக்வா கில்டை சேர்ந்த பொண்ணு இவெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லும்போது இவ டேஞ்சரஸா இவ ஒரு டம்மி பீஸுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு இருப்பான். அப்போ தான் மனசுக்குள்ள வச்சுட்டு இருப்பான் இதுக்கு முன்னாடி ரொம்ப சுமாராக தான் இருந்தா பிளாஸ்டிக் ஜெர்ஜரிலாம் பண்ணி ரொம்ப அழகாயிட்டாப்புல இருக்கு இவெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு குப்பை மாதிரி தான் புழு மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஒரு சந்துக்குள்ள அந்த சோஃபி இருக்கா பாருங்க ஓடி வந்து மூச்சு வாங்கிட்டு யாருவன் அவன் சக்தி பயங்கரமா இருந்துச்சு ஒருவேளை லியோ இருப்பானோ இல்லையே அவன் பார்க்கறதுக்கு அசிங்கமா இருப்பானே இது யார் தெரியல இவன் யாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த கேப்டன் பொண்ணு வந்து நிப்பாளா. அப்போ அவ சொல்லுவா பாருங்க சோஃபி இல்ல அவங்க யாரும் தெரிஞ்சுக்க வேண்டாம் அவங்களை கொன்று அவங்க நீயே கொன்று அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துருவா. அது மட்டும் இல்லாம நான் உனக்கு என்னோட மந்திர சக்தியான இந்த பொருளை கொடுக்குறேன் இதை வச்சு அவங்க 2 பேரையும் கொன்று கடைக்காரன் சரி அந்த அழகான பையனும் சரி 2 பேரும் கொன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திர பொருளை கொடுத்தோன்னே அதை அப்படியே அவன் முட்டி போட்டு வாங்கிட்டு நீங்க சொன்னா நான் கண்டிப்பா செய்வேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை வாங்கிட்டு அவங்க 2 பேரும் கொள்றதுக்கு அவர் ரெடியா இருக்கா. அப்படியே கட் பண்ணா அந்த ஏரியா வந்து மந்திர பொருள் விற்கிற ஒரு பெரிய சந்தை மாதிரி அந்த இடத்துல அந்த சிவப்பு முடி கூல்ட்ரிங்க் குடிச்சிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது அடியில் பார்த்தா தண்ணி நிறைய இருக்கும் என்ன மழையே பெய்யாம தண்ணியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த தண்ணி அவனோட உருவத்தில் இருக்க மாதிரி அப்படியே எந்திரிச்சு மேலே வந்துட்டு இருக்கும். அதை பார்த்து பயந்து போயிட்டு இருப்பான். அப்படியே மேலே பார்த்தா அந்த ஆக்வா கில்டை சேர்ந்த அந்த ஓனர் பொண்ணு இருக்கா பாத்தீங்களா சோஃபி அவ தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா மிரர் ரிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க மக்கள் இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே தண்ணி உருவாக்கி அப்படி வேற மாதிரி உருவாக்கிட்டு இருப்பா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அங்க கேப்டன் பொண்ணு நின்றுட்டு அவளோட மேஜிக் பவர் லைட் பவர் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவா அங்க இருக்க மக்கள் எல்லாத்தையுமே அப்படியே அந்த தண்ணிக்குள்ள மூழ்கடிப்பா. அவங்க எல்லாம் மூச்சு தண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. பத்தாதுக்கு அந்த சிவப்பு முடியும் அதுக்குள்ள தான் இருப்பான். நான் எப்படியாச்சும் மயங்கிறதுக்குள்ள வெளியே வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அதுக்குள்ள இருந்து வெளியே வரணும் ட்ரை பண்ணிட்டே இருப்பான். அப்படியே கட்டினா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவனோட கடைக்குள்ள வந்துட்டு இருப்பான்ல அங்க தண்ணியா வந்துட்டு இருக்கும் என்னடா தண்ணி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கேப்டன் பொண்ணு கடையை உடச்சிட்டு உள்ள வந்து நம்ம ஹீரோ கழுத்துல கத்திய வச்சு டே நீ என்னோட சோஃபி பாஸே ரொம்ப கடுப்பேத்திட்ட கொஞ்சம் அசனாலும் உன் கழுத்தை அடுத்துருவேன் அமைதியாருன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கடைக்காரங்கிட்ட டே எங்களோட மந்திர சக்தி இருக்கிற பொருள் அதிக விலைக்கு நீ வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தண்ணியை வச்சு அப்படி க்ளோஸ் பண்ண பாப்பா. அப்படி க்ளோஸ் பண்ணும்போது இந்த தண்ணி அப்படி காணாம போயிடும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த பலசாலியான அந்த கத்தி இருக்கு பாத்தீங்களா அந்த கத்தியை ஒரே அப்படி சுண்டுல அப்படி உடச்சு விட்டுறான். அதை பார்த்து கடைக்காரன் என்னது இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அந்த மேஜிக் பொருளையே ஒரே கையில உடச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு சாக்காய பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ ஏமா பொண்ணு உனக்கு என்ன ஏதுன்னு மெதுவா பேச தெரியாதா இப்படி கடையில உடச்சிட்டு உள்ள வர அப்படின்னு சொல்லும்போது அந்த கடைக்காரன் யார் இவன் ரொம்ப பலசாலியா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அப்ப அவ கேப்டன் கடுப்பாய் உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வாட்டர் பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்க நம்ம ஹீரோ அந்த வாட்டரை குத்திட்டு ஒண்ணுமில்லாத மாதிரி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் என்னம்மா தண்ணி வச்சு விளாண்டுட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கடுப்பாயி டே உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு அந்த சோஃபி கொடுத்த நெக்லஸ் வச்சு உல்ஃபெல்லாம் சமன் பண்ணுவா பாருங்க இதுதான் வாட்டர் உல்ஃப் ஏறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமன் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிப்பா. அதை பார்த்துட்டு கடைக்காரன் ஏய் இது ஏறாங்காச்சே இவன் எப்படி சமாளிப்பா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ 2 வெப்பனை எடுத்துட்டு இதை நான் எடுத்துக்கலாம்ல உங்க கடையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 டேகரை எடுத்து அட்டாக் பண்ண ரெடியா இருப்பான் பாருங்க. சும்மா செம்ம ஸ்பீடா ஓடி போய் அங்க இருக்க அந்த வாட்டர் உல்ஃப் எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு இருப்பான். சும்மா சரசரன்னு வெட்டி வீசிட்டு இது நல்லா இருக்குடா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அப்ப சிஸ்டம் எல்லாம் பாக்கி உங்களோட பூஸ்ட் பவர் 5% அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட பவர் அதிகமாக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து அந்த கேப்டன் பொண்ணு இது என்னால் நம்பவே முடியல இவன் என்ன இந்த அளவுக்கு பலசாலியா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ சிரிச்சுட்டு எந்த பாரு பொண்ணு உங்ககிட்ட வேற ஏதாவது பவர் இருக்கா இல்ல அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு இருப்பாரா. அதை பார்த்து இவனை பார்த்தா ரொம்ப பலசாலியா தெரியுறான் இப்போ நான் அவங்க கூட சண்டை போட்டா கண்டிப்பா தோத்துருவேன் ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கதை திறந்துட்டு ஆள விடுறா சாமி அப்படின்னு சொல்லி ஓடி போயிடுவா. அதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன சொல்லாம கொள்ளாம ஓடி போறா பயந்துட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கடைக்காரன் இவனை நான் யாரா இருக்கும் இவன் சண்டை போடுறத பார்த்துட்டா லியோ சண்டை போடுற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அந்த சிவப்பு முடி இருக்கான் பாருங்க அந்த தண்ணில இருந்து தப்பிச்சு எப்படி இங்க வந்துட்டான் அண்ணே ஒன்னாலே என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அங்க உல்ஃபெல்லாம் செத்து கிடக்கு. ஓ என்னண்ணே உல்ஃபெல்லாம் கொண்டுட்டீங்களா சூப்பர்னே அப்படின்னு சொல்லிட்டு அங்க சிவப்பு முடி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பலாம் பார்க்கும்போது அந்த கடைக்காரன் உன்னை பார்த்தா நீ சண்டை போடுற மெத்தட் எல்லாமே லியோ ஓடுறது மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அமைதியாரு நான் உன்னை மறுபடியும் வந்து பாக்குறேன் எனக்கு பொருள் எல்லாம் தேவைப்படுது நான் சீக்கிரமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுவான். கட் பண்ணா நம்ம ஹீரோ ஐஸ்கிரீம் கேக் அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ லபக்கு சாப்பிட்டு இருப்பான். அதை பார்த்து சாப்பிட முடியும் என்ன கொஞ்சம் பொறுமையா சாப்பிடுங்க இவ்வளவு சாப்பிட்டீங்கன்னா பில் அதிகமாயிர போகுது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கிட்ட நம்ம ஹீரோ நீ கவலைப்படாதா அந்த ஆக்வா கில்டர்ஸ் அந்த கேப்டன் ஓடும் போது இந்த பேட்சை கீழே விட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோல்டன் பேட்சை காட்டுவான். இந்த கோல்டன் பேட்சை வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அக்கௌண்ட் ஃபுல்லா அந்த ஆக்வா கில்லுக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்னோன்னே ஓ
அப்படியே என்ன சூப்பர்னு அப்படி சொல்லும்போது அந்த ட்வின் கில்டு சேர்ந்த கேப்டன் வருவான். அதை பார்த்துட்டு இந்த சிவப்பு முடி நீ எதுக்குடா இங்கே வந்து அப்படி சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பான். அந்த ட்வின் கில்டு சேர்ந்த கேப்டன் நம்ம ஹீரோ பார்த்து ஓ நீங்க தானே அந்த ஸ்பைடருக்கு கொண்டது அப்படி சொல்லும்போது ஆமா இப்போ என்ன ஒரு முக்கியமான விஷயங்க நீங்க என் கிட்டில் வந்து சேர்ந்துக்கிறீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே நம்ம ஹீரோ நான் உன் கிட்டில் வந்து சேர்த்துக்கிட்டா நீ எனக்கு என்ன கொடுப்ப அப்படி சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு அவன் என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க நீங்க வாங்க லியோவோட பொருளெல்லாம் ஏலம் விடுறாங்க நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கிட்ட நம்ம ஹீரோ ரொம்ப ஆர்வமா அப்படியே உடனே வா போகலாம் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருப்பாரு. அதை பார்த்துட்டு அவன் ஏங்க அது பக்கத்துலலாம் இல்லைங்க மிதக்கும் சிட்டியில் இருக்கு அது ட்ராக்காமா அப்படி சொல்லும்போது அந்த சிட்டியை காட்டுறாங்க. அது மேஜிக் பொருளை வச்சு அப்படியே பயங்கரமா பெரிய நகரமா இருக்கு மிதக்கும் நகரமா இருக்கு. அந்த நகரத்துல சும்மா இடமே பயங்கரமா இருக்கு. அங்கதான் இந்த ஆக்வா கில்ட சேர்ந்த அந்த சோஃபி பொண்ணு உட்காந்துட்டு ரொம்ப நடுங்கிட்டு பயத்துல இருப்பா. அப்ப அந்த இடத்துக்கு இவன் வரான் ஸ்டீவ் லைன் கில்ட சேர்ந்த அந்த ஓனரு. அவன் அப்படி சரக்கடிச்சு என்னம்மா பொண்ணு இப்படி நடுங்கிற குளிர் அடிக்குதா இந்தா ஒரு பெக்கு போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேனே அதுக்கிட்ட அவ கடுப்பாயிட்டு டேய் உனக்கு கொஞ்சம் கூட மேனஸே தெரியாதா அவர் பொண்ணுகிட்ட எப்படி பேசணும் தெரியாது அப்படி சொல்லும்போது யாரு நீ பொண்ணா உன்னை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியல அப்படி சொல்லிட்டு திமுறா பேசிட்டு இருப்பான் அந்த ஸ்டீவ் லைன் கில்ட சேர்ந்தவன். அவன் ரொம்ப திமுறு பிடிச்சவனா இருக்கான். அப்படியே அவன் எனக்கு வேலை இருக்கே உன்கிட்ட பேசிட்டு இருந்தா எல்லாம் நேரம் வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்போது அப்புறம் இந்த சோஃபி அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அங்க வந்துட்டு இருப்பான். அவனை பார்த்தோன்னே நீங்க வந்திருக்கியா அவனை பார்த்து நாளாச்சு எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை இங்கிருந்து போ சோஃபி அப்படி சொல்லிடுவான். அதை கேட்டு அந்த சோஃபி அப்பெல்லாம் நான் போக மாட்டேன் உன்னை பத்தி பேச வேண்டாமா பாக்குறதுக்கு வயசான ஆள் மாதிரி ஆயிட்ட பொண்டாட்டி கூட உன் கூட இல்ல பையனும் உன்னை மதிக்க மாட்டான் நீ ஒரு தண்டம் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கெடுதல் பண்ண ஆரம்பிச்சிருவா. அதை கேட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ரொம்ப கோவமாயி அவனோட ஃபயர் மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அப்படி நெருப்பா கொதிப்பான். இங்கேருந்து போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபயர் மேஜிக் அட்டாக் வச்சு அந்த அட்டாக் ஒன்று போடுவான் பாருங்க அந்த இடமே வெடிச்சு சதறிட்டு இருக்கும். அப்படியே திரும்பி பார்த்து என்னை இன்னும் கோவப்படுத்தாம வழியை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நெருப்பு மேஜிக் பவரை வச்சு சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்டு அந்த சோஃபி சிரிச்சுக்கிட்டு நீ என் பவரை பற்றி என்ன நினச்ச இந்த வச்சுலாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படி டாஜ் பண்ணி நம்ம ஹீரோட ஃப்ரெண்டோட கையை அப்படி பிடிச்சி வச்சுட்டு இருப்பா. நீ என் பவரை பற்றி குறைச்சி மதிப்பிட்டுட்ட இப்போ என்னோட பவர் என்னன்னு பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ரெடியாக இருப்பா பாருங்க. அப்போ டக்குனு பின்னாடி ஒரு சத்தம் இந்தாமா இந்த திரும்புமா அப்படி சொல்லும்போது யார் அது அப்படி சொல்லிட்டு அவள் திரும்புவாளா. நம்ம ஹீரோ அந்த சுண்டி விடுவான் பார்த்தீங்களா அந்த சுண்டி ஒரு விடுவான் பாருங்க நெத்திலேயே அடிச்சு அடியில் அவள் பறந்து போய் விழுந்துருவா. அவள் அங்கே போய் விழுந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு நீ எங்கடா இங்கே வந்து அப்படி சொல்லும்போது நான் இங்கே வந்தேனா நீ எதுக்கா இங்கே வந்து அப்படி சொல்லி நம்ம ஹீரோ திரும்பி கேட்பாரு. இல்லடா நான் இப்போ தான் உன்னை பற்றி கவலைப்பட்டு நினச்சிக்கிட்டே இருந்தேன் உன்னை பற்றி அப்படி சொல்லும்போது அதுக்கிட்ட நம்ம ஹீரோ நீ எதுக்குடா என்னை பற்றி நினச்சிட்டு இருக்கு ஐயே அவனா நீ அப்படி சொல்லி நம்ம ஹீரோ அவனை கிண்டல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா சோஃபி கீழே மயங்கிடப்பாளா நெத்தில பார்த்தா அவ்வளோ பெரிய வீக்கமாக இருக்கும் வாயில் நுரத்தள்ளிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ சுண்டி விட்டதுக்கே எப்படி ஆயிட்டா. நம்ம ஹீரோ அந்த சோஃபி பொண்ணை பார்த்துட்டு இவன் என்ன நான் போகிற இடமெல்லாம் என் பின்னாடியே வந்துட்டு இருக்கா ஒருவேளை இவன் என்ன லவ் பண்ணுறாளோ அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பான். அது அப்படியே பின்னாடி நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இவன் இன்னும் திருந்தவே இல்லை மாமா அப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. அடுத்த எபிசோடில் இன்னும் பயங்கரமான ஆக்ஷன்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. மிஸ் பண்ணாமல் பாருங்க. அடுத்த எபிசோட் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம போய் பார்த்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி